சொந்த வீடு என்பது ஒவ்வொருவரின் வாழ்நாள் கனவு. தங்கள் சொந்த வீடு அமைய ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்நாளில் படும் துன்பங்களை சொல்லி மாளாது. பலருக்கு இந்த சொந்த வீடு கனவு கனவாகவே போய்விடுகிறது. தன்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளாக ஒரு நாளாவது சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று ஏங்கும் எத்தனையோ உள்ளம் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான இந்த சொந்த வீட்டின் கனவை நினைவாக்க வேண்டுமெனில் அதற்கு ஒரு சில தெய்வ வழிபாடுகள் உதவி புரியும். அப்படி சொந்த வீடு அமைப்பதற்கான யோகத்தை தரக்கூடிய முதலாவது தெய்வம் எனில் அவர் முருகப்பெருமான் தான். இப்போது அவருடைய கோவிலில் எந்த கோவிலில் நாம் எப்படி தரிசனம் செய்தால் சொந்த வீடு அமையும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை தரக்கூடியவர் கடவுள் முருகர் தான். ஏனெனில் வீடு வாசல் அமைவதற்கான யோகத்தை தருபவர் செவ்வாய்க்காரகன். அவருக்கான அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். இதனால் தான் சொந்த வீட்டிற்கான அனைத்து பூஜைகளும் பரிகாரங்களும் முருகப்பெருமானை வைத்து செய்யப்படுகிறது. இதுவும் அப்படியான ஒரு பரிகாரம்தான். இந்த சொந்த வீடு பரிகாரத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில். இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது புதிதாக ஒரு செங்கலை வாங்கி அந்த செங்கலை கோவிலில் வைத்து நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கோவிலின் ஏதேனும் ஒரு இடத்தில் இந்த செங்கலை வைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு கோவிலில் இருந்து இந்த செங்கலை நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து விட வேண்டும். இந்த செங்கலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து இதை முருகப்பெருமானாகவே பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த செங்கலை பன்னீரால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் சூட்டி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வேண்டுதலானது நீ விரைவில் நிறைவேறி சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். அப்படி வீடு கட்டும் யோகம் வரும்போது இந்த செங்கலை உங்களுடைய வீடு கட்டும் இடத்தில் முதலாவது கல்லாக சேர்த்து வைக்க வேண்டும். இந்த வழிபாடு உங்களுடைய சொந்த வீட்டு கனவை விரைவில் நினைவாக்கும். அது மட்டுமன்றி இந்த கோவிலில் சென்று வழிபட்டு வந்தாலே திருமண தடை, குழந்தை பாக்கியம் போன்றவை எல்லாம் நிறைவேறும் என்பது ஐதீகம். முருகனை மனதார நம்பி உங்களுடைய முயற்சியுடன் சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்தால் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.